ஹாய்ங்க. ஒரு சிம்பிளான ஒரு மோர் காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து 1 கப் தயிர்னா 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து வச்சுருங்க மிக்ஸி ஜாரில். எந்த கப்பில் தண்ணியோ அதே கப்பில் தயிர் 2 ஒரே அளவு. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அடுப்பில் வச்சு பாத்திரம் வச்சுருங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. கடுகு, வெந்தயம், ஜீரகம் தாளிச்சிருங்க. சின்ன வெங்காயம் ஒரு 5-6 போட்டுருங்க. இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணது போட்டுருங்க. ஒரு வரமிளகாய், கருகாப்பில், பச்சை மிளகாய் போட்டுருங்க. மஞ்சத்தூள் போட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயை கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாங்க. சிம்மில் வச்சுருங்க. நான் மோர் அடைச்சி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து ஊற்றிடுங்க. நல்லா கலந்து கொடுத்துருங்க. உப்பு போட்டுருங்க. நல்லா கலந்து கொடுத்துருங்க. கைவிடாமல் ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டே கலந்து கொடுக்கணுங்க. இல்லாட்டி திரிஞ்சிரும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு மோர் காய்ச்சியது. இது காரம் அதிகமாகனா மோர் குழம்பு மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இல்லை தயிரெல்லாம் மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா வீசிங் இருக்கிறவங்களாம் மிளகாயெல்லாம் குறைச்சிட்டு வெறும் வெங்காயத்தை மட்டும் போட்டுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக இருக்குங்க.